வெல்கம் டு சஞ்சய் ஐஷு நேச்சர். இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் செய்யக்கூடிய சோப்புகளை எப்படி நம்ம ஈஸியாக பேக் பண்ணி நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதை விட பெட்டராக சிம்பிளாக பட்ஜெட் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி நம்ம ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம கிளிங் ரோல், அந்த பழம் இதெல்லாம் ரேப் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த பேப்பர் மட்டுமே போதும். நீங்கள் ஈஸியாக சோப்பை பேக் பண்ணிக்கலாம். அதை நம்ம டேப் போட்டு ஒட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி நல்லா இழுத்து க்ளோஸ் பண்ணோம்னா போதும். அது நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகிக்கும். இதுக்கு டேப் வாங்குகிற செலவும் மீதி இந்த மாதிரி பேப்பர் வாங்குகிற இது மட்டும்தான், அதாவது இந்த கிளிங் ரோல் மட்டும்தான். அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அதிலே 10 சீட் 5 சீட்டு வரும். அதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு 20-30 ரூபா அந்த மாதிரிக்குள்ளே தான் வரும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் லோகோலாம் ரெடி பண்ணக்குள்ளே தான் உங்களுக்கு காஸ்ட்லியாக ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் போட உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக தான் ஆகும். ஒன் டைம் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள், என்னோடய ஸ்டிக்கரை இதில் ஒட்டுறேன். அவ்வளோதான், ஈஸியான வேலை. நீங்கள் கிளிங் ரோல் மட்டும் வாங்கி சோப்பு ஃபுல்லாக ரேப் பண்ணி நீங்கள் அந்த கவர் பண்ண இடத்துல ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு சோப் ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் பாக்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் இருக்குது ஒரு இதுக்கே. அதுக்கு நீங்கள் இந்த கிளிங் ரோல் யூஸ் பண்ணக்குள்ளே நீங்கள் ஒரு ரோலில் நீங்கள் ஒரு 30-40 சோப்பு கூட நீங்கள் ரேப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல இன்னும் ரொம்ப மூவ் ஆகுது, நிறையா போகுது அப்படின்னா வேணால் நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு யூஸுக்கு செஞ்சுட்டு அக்கம் பக்கத்தில் ஒரு ட்ரையலுக்கு கொடுக்கக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் கொடுக்கக்குள்ளே நமக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக நம்ம கொடுக்குறோம். இது என்ன சோப்பு, இது எவ்வளோ கிராமு, என்ன வெயிட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சிம்பிளாக போடக்கூடியது. அந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிளிங் ரோல் வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுவே நீங்கள் இந்த சோப்புக்கு இந்த ஸ்டிக்கர் அப்படிங்கிறத அடிக்காத ப்ளெயினான ஸ்டிக்கர் கூட அடிச்சுக்கலாம். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ளெயினான ஸ்டிக்கர் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை என்ன சோப்பு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் எழுதிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸாக நீங்கள் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை பாருங்கள். அதே சமயம் நீங்கள் எடுத்ததுமே பல சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. அது மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் யூஸுக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும், கொரியரில் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்குள்ளே நீங்கள் அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்லாம் எடுக்கணும். ஏன்னா இதை நம்ம தெரியாதவங்களுக்கு கொடுக்கக்குள்ளே அதில் ஏதாவது ஸ்கின் அலர்ஜியோ பிரச்சனையோ ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப இஷ்யூவாகிடும். அதுக்காக நம்ம அடுத்தடுத்த சர்டிஃபிகேட் கட்டாயம் எடுத்து தான் ஆகணும். ஆனால் நம்ம இப்போது ஒரு பொருள் செய்ய கற்றுக்கிட்டோம். அதை எப்படி நம்ம வெளியில் கொடுக்கலாம், நம்மளோடைய பொருள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ஃபீட்பேக் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குள்ள நமக்கு அது தெரியும். அதே மாதிரி நம்ம சோப்பு செஞ்சு பார்க்குள்ள தான் என்ன மிஸ்டேக் வர்றதுங்கிறது தெரியும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டு, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, போயிட்டு தான் இருக்குது. தேங்க்யூ.